வெல்கம் டு லக்ஷா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மசாலா தோசைக்கு மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமா சீரகம், சோம்பு, கடுகு 3 மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரௌன் ஆக வரையும் வதக்க வேண்டாம், கொஞ்சம் முன்னாடியே வதக்கினா போதும், கொஞ்சமா வதக்கினா போதும். இப்போ நான் இதில் ஒரு 50 கிராம் பட்டாணியை ஓரளவு பாதி வேக்காடு போட்டு வச்சிருக்கேன். இதில் உப்பு போட்டிருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்க இது சேர்த்தீங்கன்னா ஃப்ளேவர் நல்லா குடி கொடுக்கும். இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதுல ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சைடுல உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்போ தோசை ஊற்றினா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். இந்த மேலோட மாவு கொஞ்சம் வேகட்டும். அப்புறமா நம்ம மசாலா வச்சிடலாம். இப்போ நீங்க அந்த பாதி அளவு அப்படியே மசாலா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமா நெய் ஊற்றிக்கலாம். நீங்க நெய் வேணா நெய் போட்டுக்கோங்க, எண்ணெய் வேணா எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம தோசை, சட்னி, சாம்பார், வடையோட ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.